வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ரொம்பவே ஒரு பக்கம் ஆட்டிடியூட் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் கிட்ட தாங்க. ரஞ்சித் கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறது சரியான ஒரு விஷயம்டா, இதே இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க, அதுதாங்க பிரச்சனையே அமையுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் மேலே இப்போ ஒரு கரிசனம் வந்துட்டு இருக்குது. நம்ம விஜய்க்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போவதா சொல்லிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்கல, அதனால அவன் மனசு உடஞ்சி போயிட்டு இருக்கா. அவள் ஆசைப்பட்டது ஒரு சில விஷயமாவது நம்ம செஞ்சு தரணும், வீட்டில் அவளை யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் செட் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஆத்திரத்தில் சப்பு சப்பு 4 அடி போட்டு, இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் செட்டே ஆகாது, இந்த குடும்பத்தை விட்டு நீயா போயிரு, அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, உனக்கும் எனக்கும் ஆன கல்யாணம் ஒரேடியே டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு உட்காந்து இருக்காங்க நம்ம மல்லி. ஆனால் நம்ம விஜய் அப்படியே சும்மா தெளிவாக யோசிச்சு போயிட்டு அப்படியே சும்மா டைவர்ஸ் பத்திரிக்கை இருக்குல்ல, அதில் சைனை வாங்கிட்டு அப்படியே கொடுத்து மல்லிகிட்ட கையை பிடிச்சி இழுத்துன்னு போகிறாரு. இந்த பாரு மல்லி, இந்த கோர்ட்டுக்கு இப்போ நேராக போகிறோம், போயிட்டு இந்த ஃபார்மை கொடுக்குறோம், அடுத்த செகண்டே நம்மளுக்கு டைவர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு 30 நாள் ஒன்றாக்கணும், அது வரையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த 30 நாள் ஒன்றும் ஆகாது, அதுக்கப்புறம் நீயே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு டீசெண்டாக. தேவையில்லாமல் என் வாழ்க்கைக்குள்ளே வந்து என் அந்தஸ்து எல்லாமே என்ன சொல்கிறது, உன்னால் எனக்கு அப்படியே அசிங்கமாக இருக்குது, தலை குனிஞ்சு நடக்கிற மாதிரி இருக்குது, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசின்னு இருக்காங்க. ஏன்டா டேய், கேவலமாக தானே பார்க்குறாங்க, அதில் நடக்குது இப்போ, அதில் கூட இதில் கூட எதனா ஒரு பிரச்சனைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களேன்னா, என்னங்க பண்ணுறது, நம்ம தலையும் ஒரு சீன் பார்ட்டி, அதனால் அப்படி தான் பேசின்னு இருப்பார். அவர் பேசுறதெல்லாம் இந்த கால் வாங்கி விட்டுரும், அப்போ தான் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும், நம்ம வாழ்க்கையை ஜம்முன்னு கும்முன்னு போகும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து மல்லியம்மா மல்லியம்மான்னு சொல்லிட்டு கத்தின்னு வராங்க. உடனே நம்ம விஜய் வந்து கையை விட்டுட்டு இந்த விஷயம் வெண்பா குட்டிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிடுறாங்க. உடனே கீழுக்கு போகிறாங்க. நம்ம மல்லி போயிட்டு சைலண்ட்டாக வெண்பா குட்டியை பார்க்குறான். வெண்பா குட்டி வந்து, என்னம்மா இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க, இதில் எவ்வளோ நேரம் தேடுறது, எனக்கு அப்படியே ஒரு பக்கம் பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குமா நீங்கள் இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாது, டே 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 என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சுடா டோய் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் எல்லாமே புரிய வருது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பொறுமையாக பார்த்தா தான் தெரிய போகுது. எல்லாமே அந்த கடவுள் இருக்காங்க, அந்த கடவுள் பார்த்துன்னு தான் இருக்காரு. லைட்டாக அந்த அப்படியே சும்மா டயர்டாக இருக்கும், ஒரு பக்கம் தூக்கம் வர மாதிரியே இருக்குங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக இன்றைக்கெல்லாம் ஒரே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற மாதிரி ஒர்க்கு ஃபுல்லாக, அதனால் லைட்டாக தூக்கம் மாதிரி, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ, அவங்க வந்து ரஞ்சித் அம்மாவை கூப்பிட்றாங்க. ரஞ்சித் அம்மா அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு, இந்த குட்டி பிசாத்தினத்தில் நம்மளை கூப்பிடு, திடீர்னு என்றைக்குமே நம்மளை கூப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் ஒரு பக்கம் அப்படின்னு முனக்கோட்டினே வந்துன்னு இருக்கான். இவன் முனக்கோட்டின்னு வந்து என்னென்ன பண்ண போகிறான் ஏதை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியலையே. ஒரு பக்கம் பிரச்சனை தான் அதிகமாக போகுது. என்னென்ன பண்ண போகிறான் ஏதை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.